எப்பவும் ஒரே மாதிரி காளான் பிரியாணியும் காளான் 65யும் செய்கிறீங்களா? ஒரு வாட்டி காளான் கிரேவி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான்வெஜ் ஸ்டைலில் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? மிக்ஸி ஜாரில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கையளவு பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கட் பண்ண காளான்லாம் போட்டு சேர்த்துக்கலாம். காளானை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி காளான் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், ஏலக்காய், அதுக்கப்புறமா கல்பாசி, பட்டை இதெல்லாம் போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி அரைச்ச விழுதை போட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்ச உடனே காளான் சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி வைங்க. அவ்வளோதான், காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.